சென்னை மாநாட்டை பற்றி சில தகவல்லாம் பார்க்கலாம். காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறு நூலை வந்து பார்த்திங்கன்னா மு. விஜயராகவாச்சாரியர் தமிழில் வந்து எழுதியிருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து பத்திரிகையோட நிர்வாகி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலை வந்து 30,000 பிரதிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டிலே வந்து மலிவான விலையில் வந்து விற்பனை செய்து அதில் வந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டுக்கே வந்து செலவு பண்ணியிருப்பார். சென்னை மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டி. மாதவராவ் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார். சென்னை காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது சென்னையில் யார் வந்து கவர்னராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கன்னிமாரா பிரபு வந்து கவர்னராக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டில் தமிழில் வந்து பேசியிருப்பார். சென்னையில் வந்து எப்போலாம் காங்கிரஸ் மாநாடு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1887, 1894, 1898, 1908, 1923, 1927. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1920 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வீரராகவாச்சாரியர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை வகித்திருப்பார். 1926 கவுகாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ். சீனிவாச ஐயங்கார். இவரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.